நம்ம கர்த்தர் நடத்துகிற பிரகாரமாக நம்ம போவோம். கர்த்தர் உதவி செய்வாராக. அதனால ஒரு வருஷத்துலேருந்து இதோட முடிஞ்சாக கிடையாது. நம்ம நிறைய இந்த வருஷத்தை பார்த்தீங்கன்னா நிறைய கையில் இருக்கிற பொருள் பாத்திரம், மண் பாத்திரம், வெள்ளி பாத்திரம், இப்படி பாத்திரம் கொடுத்து நிறைய இருக்கலாம். போல எல்லா செய்திகளும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம எல்லா செய்திகளும் அதில் நிறைய செய்திகள் போகும். இதோட தான் இல்லை. ஸோ அதனால ஒரு வேளை நீங்கள் வரலன்னா யூடியூப்பில் அந்த செய்தியை பார்த்து அந்த கண்டினியூஷனை அந்த வருஷத்துலேருந்து ஒரு கண்டினியூஷனை நீங்கள் கேட்டுக்கொள்ளும்படி கேட்கிறேன். இப்பொழுதும் நான் பக்கம் 236 கேட்குதா நான் சொல்கிறது? பக்கம் 236 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை பார்ப்போம். எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை அந்த திருவிழாவிலிருந்து எங்கள் பக்கத்துக்காகவே நான் இயேசு நாமத்தில் கர்த்தாவே இந்த வார்த்தையை கற்று ஆசீர்வதித்து என்னோட இன்னொரு பேசும் அடையை மறுத்து நீர் வெளிப்படும். அந்த ஆவிக்குரிய வார்த்தைகளுக்காக மாம்சமாக இன்னும் வெளிப்படாதவனைக்கு பேசுறது நீங்கள் இல்லை, உங்களுக்கு பிதாவின் ஆவியாக சொல்லிய கர்த்தர் வெளிப்படுகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமாம். கர்த்தருடைய பிரதான கிருபையினால இந்த 1ஆம் தேதியிலிருந்து நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம். இந்த 4 செய்திகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். கர்த்தர் நம்ம ஆசீர்வாத பாத்திரம் எப்படி என்றால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், அது உலக தோற்றத்திற்குள்ளே திறந்த பாத்திரம், தாயின் வழியில் பாத்திரம் என்று நாம் பார்த்தோம். தொடர்ந்து நாம் சீரியமாக இன்று கர்த்தர் அடியனோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, உள்ளத்திலே கர்த்தர் கொடுத்த வார்த்தை, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்து விசுவாசிக்கிறீங்க. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆசீர்வதிக்கிற பார்த்தாலே இது ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லணும். இதில் பார்க்கும்போது ஒருவேளை உலகத்தார் மற்றவங்க பார்க்கலாம், இது தண்ட பாத்திரம், உலகாத பாத்திரம், இது என்னது விளங்காத பாத்திரம், எப்படின்னா அவங்க கண்ணில் தெரியணும். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நம்மளை பார்க்கும்போது யாரும் நம்மளை பார்க்கும்போதே ஒவ்வொரு எப்படி பார்க்குறாரு, இது ஆசீர்வாதமான ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக கர்த்தர் காட்டுறாரு. இரண்டு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 23 அதிலே ஆண்டவர் நமக்கு 5ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். பக்கம் 683. இந்த நல்ல செய்தி அதை தான் நாம் ஆசீர்வதிக்க ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா அதில் இந்த 23:5 என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த ஆசீர்வாத பாத்திரம் எப்படியா நிரம்பி வழிகிறது. 2 பேரும் நிரம்பி வழிகிற அனுபவம் இருக்கிறீங்க. இந்த பாத்திரம் என்ன பாத்திரம்? கால்வாசி அல்ல, பாதி அல்ல, முழுமை அல்ல, முழுமையாய் நிரம்பி வழிகிறது. அம்மே. ஸோ அப்படியாக பண்ணலாம். என்னுள்ளம் தேவன் நான் பொங்கி வழியுதே, இயேசுவை ரட்சித்தானாடி பாடுதே, எவரும் அறியாதே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே, என் உள்ளம் தேவன் நான் பொங்கி வழியுதே, இயேசுவை ரட்சித்தானாடி பாடுதே, எவரும் அறியாதே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. முதல்ல நம்முடைய உள்ளம் நிரம்பி வழியணும். அந்த அனுபவத்தை நம்ம ரட்சிக்கப்பட்டோடனே கர்த்தர் தந்தார். ஆமென். அந்த அனுபவம் ஏற்று என் உள்ள வந்தார். என் உள்ளம் பொங்கி 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 வழியும். சந்தோஷம். உங்களுடைய பாத்திரம் நிறைய பாத்திரமாய் தேவன் இருக்கும்படி ஆண்டவர் இருக்கிறார். அது யார் கையிலாம் இருக்கு சொல்ல மாட்டீங்களே, உங்க கையில தான். அந்த பாத்திரம் நிரம்பி வழி வேண்டும் என்றால் என் பாத்திரம் ஆசீர்வாத பாத்திரம், ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருக்க வேண்டும் என்றால் என் பாத்திரம் என்ன பண்ண வேண்டும்? நிரம்பி வழி வேண்டும். தாவீது வாழ்க்கையில் அனுபவம் என்ன அனுபவம்? அவர் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அனுபவம். பாத்திரம் நிரம்பி விழுது. மனுஷ வாழ்க்கை அரசியல் பார்த்தீங்கன்னா அவர் வனாந்தரத்திலையும் மலைகளிலும் குன்றுகளிலும் காடுகளிலும் அவர் ஓடி அழுகத்துக்கு இருந்தார். ஆனால் 23ஆம் சங்கீதத்தை எழுதணும் சொல்றாரு, என் பாத்திரம் நிறைய. பக்கத்தில் சொல்லுங்க, என் பாத்திரம்
ஆமே. உங்க பாத்திரம் நிரம்பி வழியும் சொல்லுங்க. உங்க பாத்திரம் நிரம்பி வழியும், கவலைப்படாதீங்க. உங்க பாத்திரம் நிரம்பி வழியணும்னா என்ன பண்ணணும்? தகவல் என்ன பண்ணணும்? நிரம்பி என்ன பண்ணணும்? ஒரு பாத்திரம் நிரம்பணும் என்ன பண்ணணும்? டேப்பை திறந்து கொடுங்க. அப்போ நிரம்பி வழியும் அப்படி சொல்றீங்களா? பாத்திரம் நிரம்பி வழிக்கு காரணம் என்ன அப்படின்னா, சங்கீதத்தில் 1ஆம் வசனம் பாருங்க, கர்த்தரை மேய்ப்பரா அவங்க சொல்லுங்க, கர்த்தரை மேய்ப்பரா இருக்கிறாங்க, அதான் என் பாத்திரம் நிரம்பி வழியும். இன்னைக்கு அநேக பாத்திரம் நிரம்பி வழியதுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தர் தான் இருக்காரு, அவங்க மேய்ப்பராக இல்லை. அவங்களுக்கு மேய்ப்பர் யாருன்னா அவங்களே அவங்களை மேய்ப்பர், அவங்களே நடந்துப்பாங்க. அவங்க இந்த உலக பிரகாரமாக அனுபவங்களை பார்த்து, சட்ட திட்டங்களை பார்த்து என்னது அவங்களே அவங்களுக்கு லீடிங். யார் அவனை லீட் பண்ணுறதுன்னா, நானே ராஜா சொல்ல மாட்டேங்க, நானே என்னை யாருமே சொல்லுங்க, என்னை லீட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு தன் வாழ்க்கையை லீட் பண்ணுவாங்க. அது ஓரளவுக்கு தான் ஓடும். ஆனால் கர்த்தர் நிறைவை அவங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கவே முடியாது. எந்த ஒரு மனுஷன் அந்தவரே நீ எனக்கு மெய்ப்படா இருக்கிறப்பா என்று சொல்லி கர்த்தரை மெய்ப்படா வைக்கிற ஒரு மனிதன் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவன் பார்க்கிறோம் உலகபரமான ஆசீர்வாதத்தை பார்த்து சொல்லல, கர்த்தரை எப்போதும் என்று மெய்ப்படாக பார்க்கிற மனிதன் வாழ்க்கையில் உள்ளத்துல எப்பவுமே சந்தோஷம் நிரம்பி ஒழியும், சமாதானம் நிரம்பி ஒழியும், ஆவி நிரம்பி ஒழியும், வாழ்க்கையில மகிழ்ச்சி நிரம்பணும், எல்லா விதமான ஆவிக்குரியும் நிரம்பி வழியும் போது உலகபரமா தானா எல்லாமே அவனை பித்தணும். எல்லாத்தையும் தருவார் கர்த்தர். ஏன்னா அவர் தான் மனிதனே உண்டாக்கினார். உங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இப்போ இந்த சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அப்போ அவர் சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், அதனாலதான் அவருடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறோம். எங்கெல்லாம் அவர் என் மேய்ப்பரா இருக்கிறார் சொல்றாரு, அந்த வாழ்க்கையில பாரு ஆசிரியத்தை பாருங்க. சொல்ற பாருங்க, முதலாவது 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் என்னை உள்ளூர் இடங்களை மேய்த்து, அவர் என்னை உள்ளூர்ல என்னை கவனிக்காங்க, என்னை அதை கவனிக்கணும். அவர் என்னை உள்ளூர் இடங்களே நம்முடைய ஆதரவு தான். எங்க புல்லு இருக்கோ அங்க என்ன பண்ண மேய்க்கிறார். புல்லு இல்லாத இடத்துக்கு மேய்க்க மாட்டார், ஆசீர்வாதம் இல்லாத இடத்துக்கு மேய்க்க மாட்டார். நமக்கு புரோஜனமான இடத்துல நம்மளை கர்த்தர் மேய்க்கிறார். நான் உனக்கு போஜனமானதை உனக்கு போதித்து உன்னை நடத்துகிற தேவனை கர்த்தர் நான் அல்லவா சொல்றாரு. இப்போ நம்மளை நடத்துகிற மேய்க்கிறாருங்க. சும்மா டைம் பாஸ்க்காக நடத்த மாட்டேன். சில பேருங்க என்ன எவ்வளவு தூரம் கூப்பிட்டு வந்தீங்க, சும்மா டைம் பாஸ்க்காக கூப்பிட்டு வந்தாங்க, சும்மா அவங்களை சுத்திக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்தது, இதுக்காக ஒரு தூரம் கூப்பிட்டு வந்தீங்க, இதுதான் ஒன்றுமே இல்லை. அதான் மனிதர்கள் நடத்துவாங்க. நம்முடைய ஆண்டவர் அப்படியெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டார். கொண்டு போனால் அதை சரியாக கொண்டு போவார். அது உதாரணத்தை பாருங்க. லூக்கால ஒரு வசனம், லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு யாரை வழிநடத்துகிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா, லூக்கா 5ல் பார்த்தீங்கன்னா அவர் சொல்வார், அப்போ ஆண்டவர் சொல்வாரு 5 நாள்ல அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போ, மீன் பிடிக்கும்படி உன் வலைகளை போடுங்கள் என்றார். அதை நம்ம சொல்றோம், ஐயரே ராமுழுதும் நாங்கள் பிரயாசம் ஒன்றும் ஆகியோருடைய வார்த்தைப்படியே அதை நான் முழுவதும் உழைச்சிட்டேன், நாள் முழுவதும் உழைச்சிட்டேன், போன இடம் தான் இருந்தது, போன மாதிரியே போன திரும்பி வந்துட்டேன். பரவாயில்ல, அது மனிதர்கள் இருக்கிற முயற்சி. அதுதான் பசுத்தோம் ஜோமன ஆண்டவரே வந்த வண்ணமாய் நாங்கள் போகக்கூடாதுப்பா, எங்கள் ஆசிரியருக்கு அனுப்போம், நிறைவாக்கி அனுப்போம், தேவ சமூகத்தை ஜோமனம் வாங்க ஆண்டவரே, இந்த சமூகத்துக்கு வந்த வண்ணமாய் நாங்கள் திரும்பி போகக்கூடாது, போகும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு சொல்லணும். அவர் சொல்றாரு, முழுதும் பகல் முழுதும் ஒன்றும் கிடையில, ஆனால் உங்க வார்த்தைப்படி நீங்க சொல்றீங்க, நீங்க நடத்துறீங்க, நீங்க லீடர்ஷிப் எடுக்கிறீங்க, பொறுப்பு எடுக்கிறீங்க,
இன்னைக்கு செய்ய வேண்டிய பிஸ்னஸ் பொறுப்பு கையில் இருக்கிற ஏசு இருக்கிற எவ்வளோ ஒரு தைரியம் தாங்க. அவன் கடல்ல அவன் பயங்கரமான தேர்ச்சி பெற்றவன். பேர் என்ன சொல்றது, தண்ணி அப்படி கையில் எடுத்து மோது பார்த்து சொல்லுவானா அந்த இடத்துல மீன் சொல்றாங்க, கனவு பெற்றவன். ஆண்டவர் தைரியமாக அவரை பார்த்து சொல்றாரு, இப்போ ஆளு சந்தி வழியை போடுவா அப்படின்றாரு. பார்க்குறாங்க, சரி நீங்க சொல்றீங்க ஆண்டவர் அப்படியே அவர் செய்து தங்கள் வழி கிழியத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆண்டவர் போடு தள்ளி போ அப்படின்னா ஆண்டவர் திருப்பி எம்பி வலையில் கிழியத்தக்கதாக அவன் படகு மாத்திரம் இல்லை, தொடர்ந்து வாசிங்கன்னா பக்கத்தில் கூப்பிட்டு 2 படகு அமுழத்தக்கதாக நிரம்பின ஆசிரத்தை கத்தை காட்டினார். காரணம் என்னன்னா ஆண்டவர் அவனை உள்ள இடங்களில் மீன் உள்ள இடங்களில் நடத்தினார். நீங்கள் உங்களை எங்கே நடத்தணும், அதுவே வாழ்க்கையில் கத்தாவே நான் போய் வரப்பா, ஒன்றுமே எனக்கு இல்லை கிடைக்கலப்பா, ஆசீர்வாதமே இல்லை கத்தாவே, நீர் என்னை எனக்கு மேய்ப்பராக இருந்து உள்ள இருக்கிற இடத்துல என்னை நடந்துக்கப்பா, ஆசீர்வாதமான இருக்கிற இடத்துல நடந்துக்கப்பா, என் தேவையை சந்திக்கப்படுகிற அளவுக்கு என்னை நடந்துக்கப்பா என்று சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் நடத்துவார். ஆமே, உண்மையாக நடந்து வருங்க. நம்ம அப்படி ஜாப் பண்ணணும். அதோடு கர்த்தாவே கூட இருந்து நடத்தும் என்று சொல்ல பாருங்க. முதலாவது என்னை உள்ளுள்ள இடங்களே அவர் மேய்த்து அவர். 2வது அதே வசனத்தில் பார்த்தீங்கன்னா அமர்ந்த தண்ணீரில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணீரில் என்னை கொண்டு போய் விடுகிறார். நம்முடைய ஆண்டவர் பற்றி எனக்கு தெரிஞ்சு ஆகாது வீட்டில் சொல்லாத அந்த யாரு நம்முடைய தாயார் விசுவாச தாயாகிய ஆமண மனைவி சாராருடைய தொல்லை தாங்க முடியாம வீட்டில இருந்து தப்பித்து ஓடுற கடைசியாக பிள்ளை சாகிறத பார்க்க முடியாம அவன் ஒரு பக்கம் விட்டு உட்கார்ந்து அழுவான். ஆண்டவர் சந்தித்து ஆண்டவர் சொல்ற ஆகாரே நீ எங்க போங்க சொல்லி அவருடைய மனக்கல்லை திறந்து அந்த வனாந்தரத்தில் ஒரு நீர் உண்டை கொடுத்தாங்க. ஆண்டவருடைய ஆண்டவர் பாருங்க சொல்றாரு, என்னை எப்படி இருக்கும், என்னை அதோட தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறேன். போய் ஆண்டவர் அப்படியே தண்ணி நம்ம தாகத்தை தீர்க்கிற அந்த பசுத்த ஆவியானவர் நம்ம அண்டை கொண்டு போய் விடுகிறார். பாருங்க, நமக்கு ஒரு பழக்கம் இருக்குதானே, சொல்ல மாட்டேங்க தண்ணி காற்று நல்ல வர்த்தனை தண்ணி காமிச்சிடலாம் அவனுக்கு அப்படின்னு சொல்ற பழக்கம் நமக்கு இருக்கு. ஆண்டு அந்த மாதிரி தண்ணி காட்ட மாட்டேன். மாட்ட தண்ணி கொடுக்கிறவர் ஒரு தாகமாக இருந்தால் இடத்துல வர காரணம் என்று சொல்லி ஜீவ தண்ணீரை கொடுக்குற கர்த்தர். நம்ம ஆண்டு எப்படி நடத்துவார்னா, அங்கே போய் தாகப்பட்டப்பா ஒன்று இல்லைப்பா அப்படின்னு நடத்த மாட்டாரு. நம்ம ஆண்டு தண்ணி உள்ள இடத்துல நடத்துவார். அதில் புரியா ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாருன்னா அந்த அபிஷேகம் உள்ள இடத்துக்கு கொண்டு போவார், ஆசீர்வாதமாக கொண்டு போவார். 3வது பார்த்தீங்கன்னா அவர் 3வது வசனத்தில் அவர் என் ஆத்மாவை தேற்றி he comfort my soul. நம்ம ஆத்மா நம்மளை யாரும் தாங்க முடியாது. ஆனால் உள்ள ஒன்று இருக்கும். அந்த உள்ள அந்த ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே கலங்கி தேவனை சந்திக்காத ஒரு ஆத்மா கலங்கி இருக்கும். ஏதாவது வாழ்க்கையில நேரிட்டா சொல்ல பாருங்க, உன் ஆவி அடங்காதா அப்படின்னு சொல்லுவாங்க. சில பார்த்தாங்க, உன் ஆவி அடங்காதா, நீ ஏன் இவ்வளோ ஆவேசமாக இருக்கிற, நீ ஏன் இவ்வளோ குதித்தல் விட்டா சொல்லுங்க, என் உள்ள என் ஆவி அடங்க மாட்டேங்குது, என் ஆத்மா அடங்க மாட்டேங்குது சொல்ல பாருங்க. இப்படி பண்ணிட்டாலே, இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி நடந்துச்ச, இப்படி போச்ச, அப்படி இப்படி புலம்பி அந்த ஆத்மா. ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஆண்டவர் யாருன்னா தாவீது சொல்றாரு, அவர் என் ஆத்மாவை கவலைப்படாத, நீ கவலைப்படாத, உன் கூட நான் இருக்கிறேன், நீ எதுக்கு கவலைப்படுற, நீ தான் முக்கியம், நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை நடத்துவேன், நான் உன்னை மேய்க்கிறதில்ல, அப்படி எது நீ கவலைப்படுற, அதுக்கே நீ வந்து அழைஞ்சிருக்கிறீங்க, நான் உனக்கு இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் அவனை தேற்றி சொல்லிட்டு அதே வருஷம் பார்த்தீங்கன்னா திருப்பி என்னை சொல்லி பார்க்குறேன். என்னை அவர் தேடி தம்முடைய நாமத்திலிருந்து என்னை நீதின் பாதையிலே நாமத்தை நிமித்தம் நீதின் பாதையிலே நடத்துகிறார். உங்களெல்லாம் ஒரு பாதையில் நீங்க நடந்த மாதிரி நடந்து போகிறோம். என்ன பாதையில் சொல்லுங்க, நீதின் பாதையில் நடத்துகிறார்.
கர்த்தர் நம்மளை நம்ம மேம்பராக இருந்து நம்ம எந்த பாதையில் நடந்து போறோம்னா நீதி பாதையிலே கர்த்தர் நடத்துது. எதமே சந்தோஷம். அல்லேலூயா. அநீதி பாதைகள் போல நீதி பாதையிலே கர்த்தர் நடத்துது. அல்லேலூயா. அவர் நாமத்தில் இருக்கட்டும். யார் நாமத்திலும்? உங்க அப்பா பேர்னாலையும் அம்மா பேர்னாலையும் உங்களுடைய பாரம்பரிய பேர் நாமத்தினால அல்ல, அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்ம நீதி பாதையிலே நடத்துகிறார். அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அவர் நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளை அவர் பார்க்கும்போது ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக, நிரம்பி வழி பாத்திரமாக இந்த பாத்திரத்தை எப்படி நடக்க வேண்டும்? நீதி பாதையிலே நடக்க வேண்டும். ஒரு முறை தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு தடுமாறம் வந்துச்சு. அந்த நாவல் அவன் தாவீது யாரு, அவன் ஒரு பேரியார் மகன் தாவீதை குறித்து அவதூறு பேசும்போது அவன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். நீ எங்க பக்கத்துல இருக்கும் போது உன் ஆடை நாம இரவும் பகலமா என்ன பண்ண பாதுகாக்க, எங்க ஆள் வருத்தப்பட தொட அப்படின்னு பாதுகாத்து உன்னை இவ்வளவு நன்மை செய்தா. நீ ஆடுகளுக்கு மயில் தெரியுதுன்னா ஒரு விசேஷம் அது. அன்னைக்கு வந்து எல்லாருக்கும் சாப்பாடு தரணும். அவர் பெரிய ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. அந்த நாள் உங்ககிட்ட வந்து வாலிபருக்கு ஏதாவது செய்யணும். நீ யாருன்னு கேட்குற இல்லை, பொழுது விடி வரைக்கும் உங்க வீட்டில் ஒரு நாயோட உயிரோடு இருக்காருன்னு சொல்லி புறப்பட்டு வந்துட்டான். அப்போ வழியில புத்திசாலியான ஸ்திரீ அவன் மடங்கி ஒரு நாள் கர்த்தரோட வேணும் போது, நீ இந்த மாதிரி காரியத்தை செய்த இது எதுக்கு உன்னை கஷ்டப்படுத்தணும் என்று சொல்லி அவனை உள்ளது அவனை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவன் ஒரு பைத்தியமோ, அவன் ஒரு பேரியாத மகன், நீ அவனை பார்க்காத, நான் நீங்க வரீங்க தெரிஞ்ச உடனே உங்களுக்காக எல்லா ஆசையும் நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் வழி படுக்கும் போது அப்போ தாவி சொல்லுவான், நிச்சயமாக நீ என்ன வந்து நீ தடுத்தபடினாலே நீ நன்மை செய்த என்று சொல்லி அவன் திருப்பி வந்தான். பாருங்க, அவன் மாத்திரம் வரலன்னா தாவீது எல்லாரையும் நான் இருப்பான், எல்லாரையும் கொண்டு கொடுப்பான், ஒரு நாயோட தான் கொண்டு கொடுப்பான். ஆனால் கடைசிக்கு என்ன பேர் வந்திருக்கான்? அவன் அந்த பெஞ்சமின் கோத்திரத்தில் என்ன பேர் வந்திருக்கோம்? இவர் வந்து சவுலுக்கு போய் சேர்ந்துருக்கோம். இவர் வந்து தாவீது கேட்டு அது தரல. அதான் தாவீது என்ன பண்ணாரு? குடும்பத்தையே அழிச்சிட்டாரு. ஏய், நீ யாருன்னு தெரியுமா? உனக்கு தரல, சாப்பாடு தரலன்றதுக்காக குடும்பத்தை அழிச்சால் தானே நீ அப்படின்ற ஒரு பேர் சொல்லி இல்லாம கர்த்தர் அந்த அநீதி பாதையில போல நீதி பாதையில போகக்கூடிய கர்த்தர் நடுவில் செய்தார். அப்படியே என்னுடைய வாழ்க்கையில எப்பவுமே கர்த்தர் வேவரா இருக்கிறதா, அநீதி பாதையே வேண்டாம், நீதி பாதையே தெரிந்து கொள்ளும். அப்படியே கர்த்தர் கிருபை செய்வாராக. அது மாத்திரமல்ல, சொல்ற பாருங்க, அடுத்த 4ஆம் வசனத்துல பாருங்க சொல்றது, தேவனின் என்னோட கூட இருக்கிறீர். தேவன் என்னோட கூட இருக்கிற கான்ஃபிடன்ஸ். இந்த மேய்ப்பன் யாரு? அதுக்கு பிறகு மேய்ப்பன் யாரு? மேய்ப்பன் யாரு கேளுங்க. பக்கத்துல மேய்ப்பன் யாரு? மேய்ப்பன் யாரு? விட்டு ஓடுறவர் இல்லை, கூடவே இருக்கிறாங்க. சொல்ல மாட்டீங்களா? அவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்க. இந்த மேய்ப்பன் கூடவே இருக்கிற தேவனே சொல்றது, என்னோட கூட இருக்கிறீ, என்னோட கூட இருக்கிறீங்கப்பா, நீங்க கூட இருக்கீங்கப்பா, என்ன நடந்து இருக்கிறீங்கப்பா, என்ன அடுவே கத்தா நீதி பாதையிலே நடந்து இருக்கிறீங்க, என்னை தேர்த்து இருக்கிறீங்க, என்னை புல்லுள்ள இடத்துல என் கூட இருக்கிறீங்க, தண்ணீர் நடத்த என் கூட இருக்கிறீங்கன்னு சொல்லி அறிக்கை பண்ணிட்டே இருக்கும். கர்த்தர் என் கூட இருக்கார், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. இங்க பெரிய ரூட்டு முடியல, மோசை பார்த்து ஜனங்க சொல்றாங்க, கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டவே அப்படின்னு சொல்லும் போது உடனே அந்த வார்த்தை, கர்த்தர் உங்களோட கூட சொல்ல மாட்டீங்க இருப்பாராங்க. எப்படி மறக்கிறீங்க? சாம்சோயா சொல்லிவிட்டா, யாராவது பார்த்து கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டவனே சொன்ன உடனே நீங்க அடுத்தது என்ன சொல்லணும்னாரு? கர்த்தர் உங்களோட கூட இருப்பாரா, கர்த்தர் உங்களோட கூட இருப்பாரா. எவ்வளோ ஒரு சந்தோஷம். கர்த்தர் நம்மோடு இருக்கும் போது கர்த்தர் நம்மை உள்ளுள்ள இடங்களில் நடத்துவார். கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது தண்ணீரிலே நடத்துவார். கர்த்தர் நம்மோடு மேய்ப்பராக இருக்கும் போது கர்த்தர் நம்மை தேற்றுவார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது மேய்ப்பரா நீதிமால் நடத்துவார். கர்த்தர் நம்மோடு இருக்கும் போது அவர் என்ன பண்றாரு? ஆண்டவர் நம்மோடு இருந்தால் அந்த பெரிய சந்தோஷம் வேற பயப்படவே இல்லை. இன்னொன்னு பாருங்க, அதே 4ஆம் வசனத்துல 9 கோலும் 9 தடியும் என்னை
தேற்றும். உங்களுடைய கோலும் உங்களுடைய தடியும் எனக்கு தேற்றும். என்ன கோலை வச்சு தப்பு போனா கோலும் தடியை கையில் வச்சு பசங்க ரெண்டு டப்பு தட்டுங்கள பசங்க உடனே கொஞ்சம் வாழை சுருட்டுக்கும். அது போல கோலும் தடியும் பார்த்து இல்லைப்பா ஆண்டவர் நம்ம தேர்த்திக்கலாம், நம்ம எதுவும் செய்யக்கூடாது சொல்லிட்டு தப்பு பண்ணும்போது அப்பப்போ ஆண்டவர் தாவீத அப்படி ரைட்டா தட்டி சரி பண்ணார். கோடும் தடியும் அவனை என்ன பண்ணுறான், அவன் தப்பு பண்ணவொடனே ஆண்டவர் அவனை பட்சபாதம் பார்க்கவே இல்லை. ஆண்டவர் அழகாக ஒருத்தருக்கு சமைச்சிட்டார். நேரம் விட நீ பண்ண காரியம் அவனுக்கே சொல்லி அவரே தீர்ப்பு அருகே விட்டார். அவனை கொலை செய்ய வேண்டும், அது வேற யாரும் நீ தான் ஒரு உரியா ஒன்றும் தெரியாத அது ஆடை நீ கொண்டுட்ட என்று சொல்லும் போது அப்படியே கீழே இருந்துட்டான். அவனுக்கு தடி வந்தது. அவனை அந்த இடத்துல அவனை ஒப்பு கொடுத்தான். போல தடியும் கோலும் தடியும் எண்ணெய் தேர்க்கும். அந்த கர்த்தர் பேப்பரா எந்த சூழ்நிலையும் அவன் என்ன பண்ணல, அது போடுவார். அதில் போட்டா வாங்கிக்கணும். தகப்பன் சிக்ஷையாத பிள்ளை உண்டோ என்று கர்த்தர் தாம் நேசிக்கிறவர்களை தவறான வழிக்கு அடி கொடுப்பார். அடி வாங்கியிருக்கீங்களா? நான் நிறைய அடி வாங்கியிருக்கேன். அடி வாங்குறது நல்லது. அடி வாங்கி ஓடக்கூடாது. அடி வாங்கிட்டு திருப்பி கர்த்தர் பண்ணது தப்புதான் சொல்லி சரிப்படுத்தி ஆண்டவர்கிட்ட தேர்த்திக்கணும். தப்பு பண்ணால்தான் அடி வாங்கணும். தப்பு பண்ணதால்தான் வச்சு லாஸ் ஆச்சு. தப்பு பண்ணுறதால்தான் இப்படி ஆயிடுச்சு சொல்லி உணர்ந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது சொல்லாது ஓகே கவலைப்படாத, அடிக்கிற கைதான் சொல்லிட்டு வீட்டில் போய் கொண்டாடி அடிக்காதீங்க. கர்த்தர் சொல்ற கொண்டாடி மேலே கை வைக்கக்கூடாது, புருஷன் மேலே கை வைக்கக்கூடாது. அடி வாங்காத புருஷனாக இருக்கணும், அடி வாங்காத மனைவியாக. அதான் உலகத்தான் அடி. அப்படிலாம் பசங்க தெரியும். அடி உதவி அனுதவி நான் மாம்சமாக எதுவும் பேசல. நான் வந்துட்டே இருக்கு. நான் சொல்ல யாரோ அடிக்கிறீங்க போது வீட்டில் போட்டு அடிங்க. தயவுசெய்து அதெல்லாம் அடிக்காதீங்க. சின்ன வயசுல இருந்து குழந்தைங்களை அடிக்காமே பெண் பிள்ளை வளர்க்குறாங்க. கல்யாணம் பண்ண பிறகு புருஷன் அடிக்கிறதா எவ்வளோ கஷ்டமா இருக்குல்ல. அந்த பொண்ணுக்கு எவ்வளோ பேர் தான் இருக்கும். சரி எங்கள் அம்மா என்னை அடிச்சதே இல்லை. இந்த மனுஷன் நம்பி வந்தா துணையாக வந்தேன். அதனால என்னை அடிக்கிறாங்க. நான் சொல்லுவேன், என்கிட்ட கூட சொல்லுவது, உன்னை வீட்டுக்கு அடிச்சா திருப்பி அடிக்கணும். ஆமாம் நான் சொல்கிறேன், உன்னை அடித்தாங்கன்னா திருப்பி அடிக்கணும். ஏன் பாஸ்டர்? அப்போதான் உங்களுக்கு எப்படி வலிக்குன்னு அவனுக்கு தெரியும். நல்லா பண்ண போடு சொல்லிடு. நீங்களும் அப்படிதான் அடிச்சா அடி வாங்காதீங்க, திருப்பி அடிங்க. பார்க்கலாம் ஒரு கணக்கு அச்சா அது உலகத்துக்கு வீட்டில் இல்லை. தைரியம் அடிங்க. பாஸ்ட் சொல்லிட்டா சொல்ல அடிங்க. ஆமாம் அடிக்காதீங்க, நல்லது இல்லை. கத்திரிக்கு சொல்றோம் பாருங்க. அவர் சொல்றாரு அந்த ஒரு 5 வருஷம் பாருங்க. என் சத்துருக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு மந்தியை என் சத்துரு இல்லாத ஆள் யாருமே சொல்ல மாட்டீங்க. சத்துருவே இல்லாம எனக்கு அப்படி யாராவது இருக்கீங்களா? அப்பதான் நீங்க தான் முக்கியமான சத்துரு. இயேசுவே சொல்லிட்டாரு உங்க வீட்டு அதே அப்புறம் வெயில போட்டு அதான் வீட்டிலே ஒரு சத்துரு இருக்கணும். அதனால அதை இன்னும் நீங்க கண்டுபிடிச்சு ஜபத்தோட என்ன பண்ணோம். இந்த சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பக்தி ஆயுதப்படுத்துங்க. சத்துரு அந்த சத்துரு சிநேகிக்கிற அந்த சத்துருக்காக ஜபம் பண்றேன். நம்ம செய்ய என்ன பண்ணோம்? சத்துருவை சிநேகிக்கணும், சத்துருக்காக ஜபம் பண்ணும்போது அதே சத்துருக்கு முன்பாக உங்களுக்கு பந்தி ஆயுதப்படுத்தி ஆண்டவர் பந்தி ஆயுதப்படுத்தணும். எத்தனை பேருக்கு பந்தி வேணும்? ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் சண்டை போறாங்க. எனக்கு பந்தி இல்லையா அப்படின்னா, பந்திய மனுஷன் ஆயுதப்படுத்த வேண்டியதில்லை, கர்த்தர் ஆயுதப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்போ என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயுதப்படுத்தி என் தலையை சொல்லுங்க, என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுங்க. அல்லேலூயா. தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுங்க. கர்த்தர் அபிஷேகம் பண்ணுறார், எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுறார். தாவீது வாழ்க்கையில அவனை பொருட்டாவே எண்ணாம அவனை ஆளுமைக்கு விட்டான். வீட்டில் உள்ளவங்களே சொந்த தகப்பன் கூட அவனை விட்டு ஒரு
தீர்க்கதரிசி வீட்டுக்கு வராது அப்படின்னா எல்லா பிள்ளைகளும் சம்பந்தாங்க. பிள்ளைகளை ஏற்றதான் பார்க்க கூடாது. எல்லா பிள்ளைகளும் பிள்ளை தான். அது முதல் பிள்ளையாலும் சரி, ரெண்டாவது ஆனாலும் எல்லாரும் பிள்ளைகள். பிள்ளைகள் கத்தலாலும் சுதந்திரம். அதனால எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி பார்க்கணும். சில ஒரு பிள்ளைக்கு ஸ்பெஷலாக, ஒரு பிள்ளைக்கு அப்படி இருக்கக்கூடாது. பிள்ளைகளை எல்லாரும் ஒரே மாதிரி தான். அப்போ ஈசா விட்டான். தாவீதை கூப்பிடவே இல்லை. தாவீதுக்கு விஷயமே தெரியாது. அவன் பாட்டு பாவம் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கான். ஆனால் திருப்பதி சொல்லிட்டாரு, நீ இவ்வளவுதானா? அப்பதான் சொல்றான், எல்லா ரஜை காண பிறகு எது உதவாது, எது வீட்டுக்கு வேலை செய்யும், எது ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது, அது எல்லாருக்கும் பணிவிடை செய்து நினைச்சு ஒதுக்கி விட்டாங்க. அவன் சொல்றான், இன்னும் ஒருத்தர் இருக்கான், அவன் வந்தாதான் அவன் தாரு என்று சொல்லும் போது அவனே ஆச்சரியப்பட்டான். அவனை கொண்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் அவன் தலையில விளம்பினாரான், எண்ணெய் அபிஷேகம் எல்லாம் பார்க்கறப்பா. தாவீது வந்த வாழ்வு பாரு, தீர்க்கதரிசி வந்து அபிஷேகம் பண்றாரு. என்ன அபிஷேகம்? ராஜரிக அபிஷேகம். கர்த்தர் அவனை அபிஷேகித்தார். சொல்றாரு, சத்துருக்கு முன்பாக என்னை அபிஷேகம் பண்ணினேன், தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினேன். அப்போதான் சொல்ல என் பாத்திரம் நிறைய. அப்பவே அவன் பாத்திரம் நிறைய வந்துருச்சு. அப்பவே அவன் பாத்திரம் இது போது ஆண்டவர் என்னை ஆடு மேய்க்கிறவன் என்று ஆடு யார் பக்கம் விட்ட கொஞ்சம் ஆடு என்னை விரட்டி இங்கன்னா என்னை சுதந்திரமா இல்லாத எல்லாருக்கும் என்னை விரட்டிக்கிறேன். என்னை ஒரு இலக்காரமா பார்க்குற அனுபவம். குடும்பத்து மத்தியிலே என்ன பண்ணுது, என்ன அபிஷேகம் பண்ணி உயர்த்தினீரப்பா அப்படின்னு தாவீதை பாத்திரம் நிரப்பி கொடு. யாருமே அற்பமா பார்க்காதீங்க. யாருமே விசேஷமா கத்துட்ட பிள்ளைல அற்பமா பார்க்கவே பார்க்காதீங்க. தெரியாது, நாளைக்கு அவங்க யாராடலாம், இந்தியாவை ஆளுகிறவனா கூட மாறிடலாம், தமிழ்நாட்டை ஆளுகிறவனா மாறிடலாம். நம்முடைய ஆண்டவர் அவங்க குடும்பத்தை உங்களை ஆளுகிறவனா மாறிடலாம். அதனால யாருமே அற்பமா பார்க்காதீங்க. கர்த்தருக்கு மேய்ப்பரா இருக்கிறாரா, நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சத்துரு முன்பாக மத்திய ஆயுதப்படுத்தி கலியனால் அபிஷேகம் பண்ணி பார்த்து நிரம்பி வெளிக்கொண்டுவா என்று சொல்லி கர்த்தர் நிச்சயமாக அப்படியே செய்யும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. பாருங்க, அடுத்தது ஆளு என் ஜீவனுள்ள நாளெல்லாம் சொல்லுங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம், நான் இந்த உலகத்துல எனக்கு ஆண்டா எவ்வளவு நாள் வைத்தாரோ என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், என்னை தொடரும், என்னை தொடரும். பாருங்க, எப்படி தொடரும்? கர்த்தருக்கு மேய்ப்பராக. பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தருக்கு மேய்ப்பராக இருப்பாரானா நன்மையும் கிருபையும் என்ன பண்ணுமா? தொடரும். சாபம் தொடராது, பாவம் தொடராது. கர்த்தருக்கு மேய்ப்பராக இருந்தா எந்த மந்திரமும் பில்லி சொல்லியும் உங்களை தொடராது. உங்களை பின் தொடர்ந்தே ஒரு வரும். என்னது? நன்மை. உங்களை பின் தொடர்ந்தே வரும். என்னது? கிருபை. எதுக்காக? தகுதியில்லாத நம்மை நம்முடைய கிருபையினால் தகுதிப்படுத்தும்படி கிருபை தரும். இந்த காரியம் நடக்கலே, இதுக்கு எப்படி செய்வேன்? கர்த்தர் சொல்றாரு, கவலைப்படாத, என் கிருபை உங்களுக்கு போதும். கிருபை தருவார், கிருபை தந்து நடத்துவார், நன்மை தந்து நடத்துவார். என்னென்ன நன்மையாக காத்திருக்கீங்க? வாழ்க்கை எல்லா நன்மையும் தருவார். மனைவி கண்டடைகிறவன் நன்மையாக கண்டடைகிறவன். பிள்ளைகள் கர்த்தராக ஈவு நன்மையாக. அதாவது எல்லா நன்மையும் ஆண்டவர் தருவார். அவர் தேவை மேய்ப்பரா வைத்ததுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. 3 ஆசீர்வாதம் இந்த சங்கீதத்தை நான் காட்டுறாங்க. ஏன்னு சொன்ன மனுஷனுடைய வாழ்க்கையில 3 ஆசீர்வாதம் பாருங்க. முதலாவதாக ஆண்டவர் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அதுல நான் தாழ்ச்சி அடையேன். நான் கர்த்தர் மேய்ப்பரா ஒரு மனுஷன் இருப்பாங்க, அவன் வாழ்க்கை என்ன இருக்காது, தாழ்ச்சி அடையவே மாட்டேன், தாழ்ச்சி அடையவே மாட்டேன். என் வாழ்க்கையில பார்த்தீங்க, அந்த அது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? there is no lack. there is, அது இங்கிலீஷ்ல ரொம்ப அருமை. there is no lack. ஒண்ணுமே குறைபடாது. நான் தாழ்ச்சியே மாட்டேன். அதான் உண்மையான கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில ஒண்ணுமே அவன் குறைபடாது. ஏன்னா கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார். அதனால அவன் வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது. எப்போ கேட்டாலும் கர்த்தர் எனக்கு எல்லாம் தந்திருக்காரு, கர்த்தர் என்னை எல்லாம் தந்து நடத்துறாரு, கர்த்தர் என்னை ஆசிரிச்சிருக்காரு, காரணம் மேய்க்கிறாங்க. முதலாவதாக நான் தாழ்ச்சி அடையேன், நோ லேக். அப்படி 2ஆவதாக பார்த்தீங்கன்னா அவர் சொல்லப்படுகிற ஆசீர்வாதத்தை பாருங்க. 4ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொல்றேன், நான் தாழ்ச்சி அடையேன்,
2வது 4 நான் மரணத்தில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். கர்த்தர் நேர்மறா ஒரு மனிதன் இருந்தாருன்னா இருக்குதுல ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு பாதை டெத்து தான். அந்த மரண இருள போற அனுபவம் வரும் பாருங்க. அப்ப கூட என்ன மனுஷன் இருந்தாதான் நான் பயப்படவே கூடாது. பயம் மனுஷனுக்கு பயப்பட பயம் கண்ணி வைக்கணும். மனுஷனுக்கு பயப்படக்கூடாது, தேவனுக்கு தான் பயப்படணும். எந்த காரணத்துக்கு பயப்படவே கூடாது. காரணம் தான் தேவனுடைய இதனோடு கூட இருக்கிறேன். நான் மரண படத்தை நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படவே கூடாது. ஆண்டு 366 முறை பயப்படாதே. இன்னைக்கு எது எதாலும் பயம்தான். எது எதாலும் திடீர்னு காத்துல கரண்டி கீழே வந்தாலும் என்ன சொல்றாங்க, குட்டி சாத்தாலும் தள்ளி விட்டுச்சான், ஏழை பேசாலும் தள்ளி விட்டுச்சான். நான் இதெல்லாம் நானும் மந்திர கட்டெல்லாம் ஜோப் பண்ணிட்டு நைட்டு வந்து படுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நிழலுக்கு என்ன ஒரு ஏதோ ஆய் வந்து நிற்கிறா அப்படின்னு நான் சொன்னது. ஸ்கிரீன் நிழல் இப்படி இருக்கிற ஸ்கிரீன் நிழல், அப்புறம் ஸ்கிரீன் தள்ளிட்டா அந்த நிழல் போயிடும். அப்போ இந்த மாதிரி திடீர்னு பயங்கரமான கட்டில முடிச்சுட்டு வந்தோம். என்ன ஆகும் போது அப்படியே உள்ள ஒரு ஆவேசம் மாதிரி சொல்லுவேன், நான் படுக்க போறேன், ஏதாவது பண்ணணும் பண்ணுது, என்னை தொடவே முடியாது, ஒரு ஜாப் படுத்துக்கணும், ஒன்றுமே தொட முடியாது. எந்த பில்லி சொல்லியமோ மந்திரமோ சூரியமோ உங்களை தொடவே முடியாது. உங்களுக்கு யாருமே எதிரி இல்லை. உங்களுக்கு எதிரி யார் தான்? நீங்க தான். உங்களுக்கு யாரை வேண்டி வைக்க வேண்டியது? இந்த மாம்சம் தான் உங்களுக்கு எதிரி. காலை தடிக்குவது, இழுச்சி போடுறது எல்லாம் அடி வாங்கி தான். எப்பவுமே ஜபத்தோடு இயேசு ரத்தம் சொல்ல மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் கொல்லாமே பயப்படவே கூடாது. ஒரு மனுஷன் பயமுத்துற மாதிரி செய்திகள் சொல்லுவோம், பயமுத்துற மாதிரி கத்தோடு பிள்ளைகள். கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா டாக்டர் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கொரோனாவா அதில் வாய் தந்தார் அப்படி டமான் கொடுத்தாரு. சரி, வாய் தந்ததுல ஆவி போயிடுச்சு. அது வாயை கூடாது, வாய் மூடிட்டு கொரோனா டாக்டர் வராங்க. ஓகே, கத்த இந்த பாய நடந்த என்ன பண்றது அப்படின்னு சொல்லி வாயை மூடிந்தானா இருக்கும், ஆவி போயிருக்கும். கொரோனா அப்படின்னு திருப்பிட்ட சின்ன வயசுல அதுக்கு முன்னாடி தான் அவரை பார்த்து வந்தது. அந்த கொரோனாவுடைய இது வந்த இல்லை, வாயை திறந்தாரு போயிட்டார். வாயை தரக்கூடாது. எந்த விஷயத்தாலும் உன் பக்கத்துல 1000 பேரும் ஒரு வலது பக்கத்துல அது ஒண்ணு என்ன எதுவுமே ஷேக் பண்ணாது, என்ன எதுவுமே அசைக்காது. அப்படிதான். அதான் உண்மையான அபிஷேகம் பண்ணிருக்கீங்க, அதான் உண்மையான பலன், அதான் உண்மையான தைரியம், அதான் உண்மையான நம்பிக்கை, அதான் உண்மையான விசுவாசம். கர்த்தர் என் கூட இதெல்லாம் என்ன அசைக்காது. அவரு என் கூட இருக்கிறார். இந்த பாதையில போனாலும் சரி, கொல்லாம எனக்கு நேரிடும். நல்லா பாட போற வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாதே மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாதே பாருங்க. 6ஆம் வசனத்துல நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் இல்லவே சொல்ல மாட்டேங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம். எங்க இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டோட வீட்டில் வந்து நாம வந்து விழுந்துடணும். அப்படியே ஆண்டு சமூகத்தில் வந்துடணும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் நிலைத்திருக்கும். உறுதியை பார்த்து கர்த்தருடைய வீட்டில் நீண்டு தான் எடுத்துக்கோப்பா. 3 பெரிய பாக்கியம் கர்த்தருடைய வீட்டில் இருப்பேன். அப்போ பாத்திரம் நிரம்பி சொல்ற என் பாத்திரம் நிரம்பி வழியும், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. காரணம் என்ன? கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். ஒரு மேய்ப்பர். 2வது ஒரு திருப்பி நம்ம இருக்கிற 10 நிமிஷம் முடிச்சு பாருங்க. 2வது பாருங்க, யோவான சுவிசேஷம்
10ஆம் அதிகாரம் 11ஆம் வருஷம் பக்கம் 142 பாருங்க. அங்க ஒரு மேய்ப்பரை நீங்க பார்க்கலாம். சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன். 141 யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11. நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக தன் ஜீவனை. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை. நம்முடைய மேய்ப்பர் யாருன்னா, தாவீது காலத்துல பார்க்க முடியாத ஒரு மேய்ப்பர். அவர் கர்த்தர் மேய்ப்பர். ஆனா இயேசு நம்ம மேய்ப்பர் எப்படி வந்தார்னா, நமக்காக ஜீவனை கொடுத்த மேய்ப்பர். அதுதான் ரோமர்கள் தன்னுடைய சொந்த குமாரனே என்று பாராமல் அவரை நமக்காக தந்தவர்கள், அவரோடு எல்லாவற்றையும் தருவது அதிகரிச்சு 8ஆம் அதிகாரத்தில். அவர் நம்ம எப்படி, நம்ம நல்ல மேய்ப்பர் யாருன்னா, நமக்காக ஜீவனை கொடுத்தார். நமக்காக சொல்லுங்க, எனக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார். என் மேய்ப்பர் யாரு? நல்ல மேய்ப்பர். சொல்ல மாட்டீங்க யாராவது? நல்ல மேய்ப்பர். அந்த நல்ல மேய்ப்பர் நம்மளை ஜீவனை தந்தார். அந்த வழியா நீங்க 9 வருஷம் பார்த்தா, நானே வாசல், என் வழியே ஒரு பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கட்ட. அவன் வழியா வந்து நல்ல மேய்ப்பர்கிட்ட வந்துட்டா நீ ரட்சிக்கப்படும். ரட்சிக்கப்படாத வரைக்கும், ஞானஸ்தானம் எடுக்காத வரைக்கும், அவனை கர்த்தர் மேய்ப்பரா வைக்காத வரைக்கும் அவன் வாழ்க்கையில் என்னதான் இருக்காதா? மேய்ச்சலை பார்க்கவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகிறார். அப்போ அவன் ஆண்டவர் அவனை மேய்ச்சலை கண்டடையணும்னா அவன் வாழ்க்கையில ரட்சிக்கணும். நம்ம பிள்ளைகளை எப்பவுமே ரட்சிப்பு நேராக நடந்துங்க. எப்பவுமே உங்க பிள்ளைகளை ரட்சிப்பு நேராக நடந்தீங்கன்னா அவன் ரட்சிக்கப்பட்டு அவன் என்ன பண்ணுவான்? மேய்ச்சலை கண்டடைவான். அவன் ரட்சிக்கப்படாமல் விட்டுட்டீங்கன்னா அவனுக்குலாம் ரட்சிக்கவே முடியாது. அவுட் ஆஃப் பண்ணுறோம். சின்ன வயசுலேருந்தே அவனை ரட்சிப்பை சொல்லி 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 வளர்க்கணும். ஆமாம், ஊரெல்லாம் ஊழியம் பண்ணு ஊழியம் பண்ணு ஊழியம் பண்ணு, ஊரெல்லாம் ஆதாயம் பண்ணாங்க, எல்லாம் போகிற இடமே இல்லை. உன் பிள்ளையோட மனசில் போயிருக்கியா? உன் பிள்ளையோட வாழ்க்கையில் போயிருக்கா? இந்த சுச்சுவேஷன் அந்த அதை ஒருபோதும் செய்யாதீங்க. அநேக தாரிட்டாங்க. இன்னைக்கு ரட்சிக் பண்ணணும் ஜோம் பண்ணாங்க, ரட்சிக் பண்ணணும் ஜோம். இப்போ ரட்சிக் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. சபையிலே பார்த்து ஆவிக்குறையிலே பிள்ளைகளை பார்த்து பிள்ளைகள்லாம் ஒரு மாதிரியா இருந்ததுன்னா அது எவ்வளோ கஷ்டம். கத்தை தான் ரட்சிப்பாரு. ஜபம் பண்ணுங்க. கத்தரா இயேசு விசுவாசி அப்போ நீ வீட்டாலும் ரட்சிப்பட சொன்னீரு. நானும் வீட்டாக தான் உண்மையே சேவிக்க திருப்பி செய்வேன். வசத்தை வச்சு வச்சு ஜோம் பண்ணுங்க. நிச்சயமா கத்தை சந்திப்பாரு. கத்தருக்கு நாம பாருங்க. 27 பாருங்க. அந்த ஆடு என்ன பண்ணும் அப்படின்னா, சொல்லப்படுற என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி வந்து தலையிலே ஆட்டு போவதில்லை, என்ன சொன்னார் ஆண்டவர் என்று சொல்லி காது கொடுத்து கேட்கும். காது கொடுத்து கேட்காத ஆடெல்லாம் ஆடு, அவர் ஆடு இல்லை. அதுக்கு சொல்லுங்க, சொல்லுங்க, தெய்வம் சொல்லுங்க. காது கொடுத்து கேட்காத ஆடெல்லாம் ஆடல, அவர் ஆடு இல்லைங்க. ஆனா எல்லாம் காது கொடுத்து கேட்கும் பாரு, அதுதான் அவருடைய ஆடு. அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். நான் அவைகளை அறிந்திருக்கேன், அவைகளுக்கு பின் சொல்லும். யாருமே பின் பண்ண சொல்ல வேண்டாம். அந்த ஆடு தானா செவி கொடுக்கறதால என்ன பண்ணும்? சத்தத்தை கேட்டு தானா பின் பண்ணும். அல்லேலூயா. 28 பாருங்க. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். ஒரு ஆண்டவர் ஜீவனை இல்லை, நித்திய ஜீவனை நமக்கு தருகிறார். நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். அந்த ஜீவனை தருகிறாரு. அவைகள் ஒரு காலம் கெட்டு போவே இல்லை. வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு யாரும் சொல்ல முடியாது, ஆடு சொல்ல முடியாது. கெட்டு போச்சு காரணம் என்ன? அந்த ஆடு என்ன பண்ணல சொல்ல மாட்டீங்களா? காது பிடிக்கல, உங்க காது பிடிக்க, பக்கத்துல காது பிடிக்காது, செவி கொடுக்கல, பின் செல்லு. அதனாலதான் என்னாச்சு? அது கெட்டு போச்சு. காரணம் ஆண்டு சமூகத்துல இப்போ அதை கெட்டு போவார். சொன்ன பிள்ளைகளை உங்களுடைய ஆவிக்கு மேய்ப்பதற்கு ஒப்பு கொடுங்க. அது சொல்ல ஒருவனும் அவருடைய கையில இருந்து பறித்து யாரும் வந்து கர்த்தருக்கு செவி கொடுத்து அவரை பின் சேர்த்து நடக்கிற அவருடைய ஆடா இருக்கிறவங்கள மொத்த ஆண்டு கைது பறிக்கவே முடியாது. கருத்து பறிக்கவே முடியாது. ஆண்டவர் விடவே மாட்டார். ஆண்டவர் சொல்லிருக்க 29 நீங்க பாத்தீங்கன்னா அதை சொல்லப்பட்டிருக்க பார்த்து பாருங்க. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரும் கையிலும், அவைகளை என் பிதாவின் கையில பறித்து கொள்ள ஒரு நாளும் பிதாவின் கையில விட பறித்து கொள்ள முடியாது. நீங்க 17வது அதிகாரம் யோவான்ல
நீங்க பார்த்தீங்கன்னா 3 சொல்றது, ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீ அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனை தந்த ஆண்டவர் இயேசு. பிதாவுக்கு இயேசு கையில் பறிக்க முடியாது, பிதாவு கையில் பறிக்க முடியாது, கெட்டு போகவே முடியாது. அவர் செவி கொடுப்போம். கர்த்தர் நம்மளை ஆசைப்பார். 2வது 3வது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் 2 நிமிஷத்துல. 1 பேதுரு 5:4 பார்த்தீங்கன்னா பிரதான மேய்ப்பர். வாசிங்க பக்கம் 321. அதுல அப்படியே செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமுள்ள வாடகத்தை பேர் வைக்கிற அவங்க பேர். இயேசு சொன்னார், நானே நல்ல மேய்ப்பேன் சொன்னார். அப்ப கூட இருந்து கேட்டவர். இப்ப பேரு அவங்க பேர் வைக்கிறது என்ன பேர் சொல்ல மாட்டீங்களா? அவங்க என்ன பேர் கேளுங்க? பிரதான மேய்ப்பர். பிரதான மேய்ப்பர் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்தீங்கன்னா ஊழியர்களை குறித்து சொல்றாரு, சபையை நடத்துறதை குறித்து சொல்றாரு. 2வது அதிகாரத்துல புத்தி சொல்றாரு. 1ஆம் வருஷம் பார்த்தீங்கன்னா நான் புத்தி சொல்றது என்ன சொல்லி ஆரம்பிக்கிறார். புத்தி சொல்றாரு பேரு, உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தை நீங்கள் மேய்ப்பு என்று சொல்லி அவர் அனுபவம் எப்படி இருக்குன்னா, புத்தி எங்க வருதுன்னா யோவான் 21ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்க 21ல நீங்க 15ஆம் வருஷத்தை வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, இவர்களும் அதிகமாக என்னிடத்தில் அன்பா இருக்கிறாங்க. பக்கத்துல எல்லாரும் கேட்காங்க, இவர்களும் அதிகமாக இருந்து அன்பா இருக்கிறாயா என்று கேட்கிறார். 16ஆம் வருஷத்துல ஆண்டவர் 2வது முறை சொல்லுவாரு, அது சொல்லி நீ அதிகமாக நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறாயான்னு கேட்கிறாரு. அப்போ முதல்ல இவர்களையும் சொல்லிட்டு ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயாக, 2வது சொல்றாரு ஆடுகளை மேய்ப்பாயாக, 3வதாக ஆண்டவர் சொல்றாரு. அந்த 3ஆம் தரம் நீங்க வாசித்தீங்கன்னா 16ஆம் வருஷத்துல அதே வருஷத்துல 3ஆம் தரம் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னை நேசிக்கிறார், இது வரைக்கும் அன்பா இருக்க கேட்டாரு. அவன் அந்த நேசிக்க சொன்னான். 3வது வாட்டி அவன் வார்த்தையை வச்சு கேட்டார், நீ நேசிக்கிறாங்க. அந்த நீ அறிவியப்பா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக, ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய ஊழியம் செய்வது நமக்கு நம்ம எப்படி செய்ய வேண்டும்னா அன்பா இருக்க வேண்டும். நான் சொல்றேன், ரசிக்கப்பட்ட நம்ம எல்லாரும் யார்தான் ஊழியக்காரர். அந்த ஊழியம் செய்யற வாழ்க்கையில் என்ன அர்த்தம்? அன்பு இருக்க வேண்டும். அன்பு சகல பாவங்களை மூடும், அன்பு சகலத்தையும் சகிக்கும். அதனால அன்பாக இருக்கேன், எது இருந்தாலும் அன்பா இருக்கேன். ஏன்னா கர்த்தர் என்ன அன்பா இருக்காங்க அப்படின்னு நீங்க அன்பா இருக்கீங்கன்னா கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு? ஆடு குட்டியை மேய்க்க சொல்லுவாரு, ஆடுகளை மேய்க்க சொல்லுவாரு. வம்பாவே இருப்பேன் அப்படின்னா ஆடை மேய்க்க முடியாது. புலியும் சிங்கியும் கரடியும் எல்லாம் மேய்த்துட்டு வாழ்நாளெல்லாம் சிங்கத்தையும் கரடியும் மேய்க்கிற அனுபவத்திலேயே போயிடும். ஆனா அன்பா இருந்தோம்னா ஆட்டுக்குட்டியே தருவாரு, நேசித்தோம்னா ஆடுகளை தருவாரு. கர்த்தர் பிரதான மேய்ப்பரா, இந்த மேய்ப்பருக்கு ஒரு பிரதான மேய்ப்பரா ஆவார். ஹல்லேலூயா. நீ கர்த்தர் என்ன பேசுறாரு? 10 மணி ஆயிடுச்சு, எழுந்து ஜாப் பண்ணிடுவோம், முடிச்சிடுவோம். என்ன சொன்னார் ஆண்டவர்? பாத்திரம் நிரம்பி வழியணும்னா உங்க வாழ்க்கையில என் வழியில கர்த்தர் நமக்கு மேய்ப்பரா இருக்கும். கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறாரா? நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், லேக் நத்தி ஒன்று பயன்படாது. நான் கர்த்தரை மேய்ப்பரா இருக்கிறாரா? நான் மரண பலன் பயப்பட மாட்டேன். கர்த்தரை மேய்ப்பரானா நான் நீடித்த நாட்களாக தேவனுடைய வீட்டிலே நிலைத்திருக்கிறேன். அனுபவம். 2வதாக ஆண்டவர் சொன்னது, நானே நல்ல மேய்ப்பன். அந்த நல்ல மேய்ப்பன் சத்தம் செவி கொடுத்து கெட்டு போக மாட்டோம். அந்த நல்ல மேய்ப்பன் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பின்சென்றோம்னா நம்ம யாருமே பறிக்க முடியாது. கர்த்தருடைய கருத்து யாருமே பறிக்கல. 3வதாக அந்த பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் நாளில் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்னா அன்பாக இருக்க வேண்டும். நம்ம எல்லாரையும் எப்படி நம்ம நடத்த வேண்டும் என்றால் நம்ம அன்பாக, பணிவாக, பொறுமையாக, நிதானமாக நம்ம நடந்தோம்னா அந்த பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே இன்னைக்கு என்னோட பேசுனீங்க, எந்த பேரோட கர்த்தர் பேசினார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க பார்த்து திரும்பி வழி பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. ஒரே ஊற்றப்பட வேண்டுமே நாமி உயிர்ப்பிக்க வேண்டுமே தேவா என்று பாடி நம்ம முடிப்போம். என்னை அபிஷேகம் இந்த 2 மாத்திரம் பண்ணுவோம். ஊற்றப்பட வேண்டுமே உயிர்ப்பிக்க வேண்டுமே தேவா மாறியாக
பாத்திரம். இந்த பாத்திரத்தை ஆண்டவராமே சத்துரு முன்பாக கத்தி ஆயத்தப்படுத்தின கர்த்தர் ஒரு பாத்திரம் நன்மை வழியை செய்வார். ஒரு பாத்திரம் குறைவாக பயப்படாதீங்க. இந்த பாத்திரம் நிரம்புகிற கர்த்தர் அது பலத்தினாலோ பராக்கல்ல ஆவினாலே ஆகும். ஆண்டவரே அபிஷேகம் பண்ணுங்க, என்னை உயிர்ப்பீங்க என்று கேளுங்க. கர்த்தருடைய அபிஷேகத்தை நிரப்புவார். எல்லாவற்றையும் நிரப்புகிற தேவன் கவலை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. அபிஷேகம் அப்பா. ஓ மேய்ப்பரே, ஓ மேய்ப்பரே, கர்த்தரை மேய்ப்பர், கர்த்தரை மேய்ப்பர், கர்த்தரை மேய்ப்பர். நான் பாய்ச்சாலே மேய்ப்பராக கொண்டு பயப்படாது. கர்த்தரை மேய்ப்பர், நான் பயப்பட மாட்டேன். கர்த்தரை மேய்ப்பர் நீடித்த நாளால் நிலைத்திருப்பேன். கர்த்தரை நீங்கள் நிலைத்திருப்பேன். நன்மை கிருபையை பின்பற்றுவோம். நல்ல மேய்ப்பருக்கு உண்டு, நல்ல மேய்ப்பருக்கு உண்டு. செவி கொடுப்பேன், பின்தொடருவேன். ஒருவரும் என்னை கையில பறிக்க முடியாது. என் வாழ்க்கை கெட்டு போகாது. நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வேன். எனக்காக ஜீவன் கொடுத்த மேய்ப்பர், நல்ல மேய்ப்பர், பிரதான மேய்ப்பர். ஆகியால் அன்போடு இருப்பேன், பணிவோடு இருப்பேன். ஹல்லேலூயா. அமைதியாக ஜீவனம் பண்ணுவேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆத்ம சந்தோஷிப்பிதாவே குமாரனாகிய இயேசு நாமத்தில் படைக்கும்போது மட்டுமாக பாடுகிற பாடலுக்கு மேய்ப்பராய் என்று நாங்கள் பாடினோம். பாடல் மூலியமாக, ஆராதனை மூலியமாக, ஆண்டவருடைய வார்த்தை மூலியமாக எங்கள் ஒவ்வொருவரோடு பேசுகிறோம். கர்த்தாவே நீரே எங்களுக்கு கர்த்தாவே இயேசுவே கர்த்தர் எங்கள் மேய்ப்பராய் இருந்தார். கர்த்தர் எங்களுக்கு நல்ல மேய்ப்பராக இருந்து, கர்த்தர் எங்கள் பிரதான மேய்ப்பராக இருந்து எங்களை நடத்துவீராக. அந்த ஒவ்வொருவரும் இந்த கருத்தில் கொடுக்குறேன். இந்த வாரம் முழுவதும் உடைய கரம் பிள்ளைகளோடு இருந்து நடந்துட்டோம். ஆசீர்வதிப்பீராக. உடைய கரம் பிள்ளைகளோடு வழிநடத்திட்டோம். அப்பா எங்கள் மேய்ப்பர் இருக்கிறார், நல்ல மேய்ப்பர் இருக்கிறார், பிரதான மேய்ப்பர் இருக்கிறார் என்று ஆண்டவரே கர்த்தாவே வாழ கிருபை செய்யுங்க. அதுவே ஒப்பு கொடுங்க. ரட்சிக்கப்படாமல் ரட்சிக்கப்படணும். மனசனாக இருக்கிறார், ஆழத்தில் இருக்கணும். அதுவே கர்த்தா பொறுப்பாய் நாங்கள் தந்தவைகளை நடத்தப்படி எங்களுக்கு கிருபை தருவீராக. கொடுத்த காணிக்க ரசமாலை ஆசீர்வதித்து சுகத்தோடு பலத்தோடு ஆசீர்வாதத்தோடு பாதுகாப்போடு உடைய பிள்ளைகள் சமாதத்தோடு சந்தோஷத்தோடு நிறைந்து காணப்பட்டோம். கர்த்தர் கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னுடைய பேரை ஸ்தாபத்தி என் ஆத்மாவே கர்த்தர் செய்த சகலமான உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய அன்பினுடைய ஐக்கியம் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தரோடு கர்த்தரை வருகை இருப்பதாக. ஆமென், 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 ஆமென். தயவு செய்து யாரும் பேசாதீங்க. 10:07